ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்டு தொக்கு எப்படி செய்யலாம் பார்ப்பாங்க. நான் 3 சில்லு தேங்காய் எடுத்திருந்தேன். பொடிச்சா கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மைய அரைச்சி வச்சுக்கோங்க. நான் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பெரிய வெங்காயம் தான் எடுத்திருந்தேன். பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருந்தேன். நல்லா வதக்கி விடுங்க. 4 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் வெங்காயம் வேகிறதுக்காக நான் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டாங்க. சீக்கிரம் வெந்துடும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம நல்லா வெந்தப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 சின்ன தக்காளி பழம் தான் எடுத்தேன். அதையும் போட்டு நல்லா வெந்துட்டும் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் நான் நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே போட்டு நல்லா கிளறி விடுங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் ஃபஸ்ட் போட்டுருந்தேன். கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தாங்க தண்ணி தெளிச்சேன். ஏன்னா நண்டில் கொஞ்சம் தண்ணி விடும் அப்படிம்பாங்க. மூடி வைங்க. 5 நிமிஷம் வெந்துடும் பார்த்தீங்களா. வெந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வச்சிருந்தோம்னா அதையும் உள்ளே கொட்டிட்டு கழுவி ஊற்றிக்கங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அதுவும் சீக்கிரம் குயிக்காக ரெடியாக இருங்க. சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. எங்கள் ஊரில் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குங்க நண்டு. அதெல்லாம் நாங்கள் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.